சிங் இந்த ரெயின் பார்க்க ஆரம்பிச்சிருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே தீபக். கச்சேரி கச்சேரி கல கட்டு தடி கண்ணால என்ன நீ பார்த்தா. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அண்ட் அப்பர்ணா. ஸோ இவர் வந்து எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இவங்களையும் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட செல்லப்பிள்ளை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு செல்லப்பிள்ளை நீங்கள்? அவங்க தான் சொல்லலாம், எப்படி சொல்கிறது. இல்லை, ஹேவ் தி பிளெஸிங் ஆஃப் ஒர்க்கிங் வித் நிறைய அதோட அவ்வளோதான். சூப்பர்வைஸ் பண்ணுவேன், பாடுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். சூப்பர். அண்ட் நீங்களும் நிறையா பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க, முக்கியமாக மலையாள பாடல்கள் நிறையா பாடிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? ரொம்ப நல்லா போகுது. புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருது, லைக் நியூ ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு டாஸ்க். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, அது இவங்க மலையாளத்துல பாடணும் அப்படியே. ஓ தேங்க்யூ. சும்மா இருக்க மாட்டேங்க. மறுவார்த்தை பேசாதே மடிப்புறத்து நீ உறங்கிக்கோ. ஓ, நீங்க லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணி ஆமா, வேற என்ன பாடுறீங்களா? இந்த பாட்டு மலையாளத்துலலாம் கிடையாது. இல்ல ஆனா மறுவாக்கு மின்னலே மடி மீது நீ மடிமேலே நீ உறங்கிடு. தர்புகா சிவா சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. அடுத்ததா நீங்க உங்க பொசிஷன் போயிட்டு நம்ம சில விஷயங்கள் பேசலாம். போதும், தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. ஸோ அப்பர்ணா அண்ட் ஸ்ரீகாந்த், உங்களை எதிர்த்து இந்த சைடு போட்டி போட போறவங்க யாருன்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் வெல்கம் மினியன் அண்ட் விஜய். வரும்போது இவர் என்ன பால் கறந்துனே வந்தாரு அப்படின்னு பார்த்தேன் நான். என்ன கே சவிகுமார் சார் வேற போட விட்டாரு. இவர் வந்து ஒரு ரேப்பர், எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்காங்க. இவர் ஒரு டான்சர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர், நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ப்ரோ, எப்படி ஃபீல் பண்றீங்க என் ஷோ வந்திருக்கீங்க? ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் ப்ரோ. அவ்வளோ பெருமையாலாம் நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே ஷோல. இல்ல அவன் எதுவுமே பண்ணாலுமே பெருமையா ஃபீல் பண்ணுவான். அந்த மாதிரி கேரக்டர். உங்களை வந்து நான் ரொம்ப நாளா பாத்துக்கிறேன். நம்ம அடுத்த தெருவில் தான் பார்ப்பேன். இரண்டாவதமாவே பேசிக்கிட்டு இருக்காருங்க இவரு. சரி, ஓகே, தல ஒரு ரேப்போட ஆரம்பிச்சிடலாமா? லீவ் இல்ல கோயி திருடி அடிக்கிறதுல ஜில்லா கேடி எங்க அம்மா என்ன கூப்பிட செல்லம்மா என்ன ஓ நைனா அன்னக்கரு இல்லைனாலும் சைட் அடிப்போம் செம சீனா கொல்த்தங்கர கெண்ட மீனா மட்டா பொண்ணு கெத்தரீனா போக மாட்டா சும்மா வீணா அகு பலி தேவசேனா கொள் மோட்டில் மூட்டை கட்டி காத்து வாங்க போலாம் வெட்டி கட்டி சென மாட்டுக்கு தான் கொட்டை கட்டி ஆன போலாம் போல குத்து கட்டி சொல்லலை நானுமே சும்மா கட்டி வந்து கேட்டு பாரு நீங்க என்ன பத்தி மல்லிப்பூ உள்ளைய பாடு கட்டி சாவ சுடு காட்டலைய பேண்டு ஆச்சு ஆ அல்டி புல் கொட்டி ஆ சட்டி உள் சட்டி ஆ பெல்ட்டி பேக் பெல்ட்டி ஆ சட்டி அடுக்கு சட்டி. இந்த மாதிரி பல சூப்பரான விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட்ல இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தலை, நீங்க ரெண்டு பேருமே உங்களோட இடத்துக்கு போயிடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து நினைய வைக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்க டீமுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கோங்க. ப்ரோ, நீங்க இப்போ நீங்க தான் ஒரு பேர் வைங்க, அதுக்கு ஆப்போசிட்ல நாங்க தான் ஒரு ஆப்போசிட்டா? சரி, நீங்க வச்சீங்கன்னா அவன் காலைல 3 தடவை அந்த சொல்லுங்க ப்ரோ. இந்த கலரோட பேரே வச்சுக்கலாம் நம்ம. கருப்பு 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 கருப்பு. இப்போ நீங்க வெறுப்புன்னு வச்சுப்பீங்களா? ஆஹா, பருப்பு வச்சுக்கிறோம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நாங்க வந்து நெருப்பு. நெருப்பு. ஆமா, இந்த நிகழ்ச்சியை பொறுப்பா நான் கொண்டு போறதுனால ரெண்டு பேரும் பேசுறதையுமே நான் ஒத்துக்கிறேன். ஓகே, கருப்பு வர்சஸ் நெருப்பு இன்னைக்கான போட்டி தொடங்க போகுது. முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடி கண்டுபிடி. சாங்ஸ் ப்ளே பண்ண போடும். அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும். அந்த பாட்டு என்ன பாட்டுங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் யார் பஸ்ஸர் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு. கடைசியா ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க பஸ்ஸர் அழுத்தி தப்பா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட். ஸோ முதல் ரவுண்டுடைய முதல் பாடல் கோவிந்த மாவால கோவிந்த மங்குரலவால. வேற லெவல்ல நீங்க கரெக்டா பாடிட்டீங்க. இரண்டாவது பாடல் இதோ. ஸ்ரீகாந்த் வாங்க. சரி, அழுத்திட்டீங்க. விடுங்க 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 விடுங்க. இருங்க இருங்க இருங்க. தலை, பஸ்ஸர் அழுத்திட்டு தான் நீங்க பாடணும். நீங்க பாட்டுக்கு பாடக்கூடாது. பவுலு. துளி 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 மழையாய் வந்தாளே. துளி துளி மழை. கரெக்டா? கரெக்ட் தான். கரெக்ட் தான். கரெக்ட்.
கை தட்டினதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். கரெக்ட் தான். தப்பா? கரெக்ட். ஸோ இப்போ வந்து கருப்பு அணி 1 பாயிண்ட், நெருப்பு அணியும் 1 பாயிண்ட். மூன்றாவது பாடல். என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. வெயிட் பண்ணுங்க. வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே இவர் என்ன இது அன்பே ஏனன்பே அந்த பாடலாம் பாடுறீங்க நீங்க. மியூட் பண்ணிருங்க, அவன் அதை பாடி இருக்கவே மாட்டான். அது ஏன் நீங்க என்ன பாட்டு பண்ணாலும் கானாவாவே மாத்திடுறீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஸோ இதுல இருந்து தெரியும் போது என்ன தெரியுதுன்னா இவரோட வழித்துணையை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க விளையாடுறத பார்த்து உங்க கருத்து என்னவா இருக்குது? அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவும் தெரியாது, அதான் கருத்து. எனக்கு தெரிஞ்சு இவரும் இந்த டீம் போனாலும் இந்த டீம்ல இருக்கிற அவர் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் சும்மா உட்காந்து பாடுற பாட்டுலாம் சேர்ந்து மச்சான் ஒரு தடவை நான் கண்ணே பிடிக்கவே இல்லை, பஸ்ல அழுத்திட்டான். ஒரு பாட்டு எவ்வளவு பெரிய சொன்னா தெரியுமா? அந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த தல, ஆட்டத்தையே முடிவு பண்ணுது. அவர் வந்து கட்டிக்கிட்டா நீங்க அப்படின்றீங்களே ஒழிய நீங்களா எந்த பாட்டுமே கண்டுபிடிக்க மாட்டீங்க. டீம்ல இந்த ரவுண்டு நீங்க கொளுத்திட்டீங்க. நெருப்பாணிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த பரிசுல ஏதாவது ஒரு பரிசு நீங்க கண்டிப்பா வென்றே ஆக வேண்டும். இதை எடுத்துக்கிறேன் ப்ரோ நான். சும்மாறா. அந்த ரவுண்டுக்கு போவோம். இவன் ஆன்சர் சொன்னா கொடுக்க மாட்டீங்களா? மறுபடியும் வென்றணுமா? அதுக்கு ஒரு கேம் வைப்போம் நாங்க, சரியா? டேய் அந்த கேம் என்னங்க இப்ப பாத்துடலாம். இதுக்குள்ள வந்து நிறைய பலூன் இருக்குது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்துச்சு. ஈஸியான கேமா இருக்கு, கீழே கொட்டிடணும். சொல்ல முடியா இல்லைன்னா கவுத்திடுவேன் அப்படியே. சொல்லு. இப்ப என்னன்னா இதுல இருக்க ஏதோ ஒரு பொருளோட பேர் வந்து இதுல இருக்கு. ஆனா அதை தாண்டி வடப்போச்சேன்ற ஒரு ஆப்ஷனும் இதுல இருக்கு. gift நிறைய இருக்கு. நீங்க இதுல எதை உடைச்சு எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு. எந்த பலூன் வேணுமோ அதை எடுத்து முன்னாடி போங்க. சிவப்பு அபாயம். உடைங்க. அவங்க மியூசிக் எஃபெக்ட் போடுவாங்க கீழே வச்சு. ஆமா. என்னது பர்த்டேயா? ஐயா என்ன டேய் அவர்தான்டா ஹோஸ்ட், நீ வாங்க. என்ன போட்டினா நான் இந்த வாட்டி நீங்க ஜெயிச்சிருக்கிறது மிக்ஸி. லீடிங்ல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு அணி தான். கருப்பு அணிக்கு என்னதான் ஆச்சு? எதுவும் தெரியாதுங்க, அவ்வளவுதான். எதுவுமே தெரியாதாங்க. எல்லாமே கருப்பா இருக்கு. சூப்பரா பாடுறீங்க. இருந்தாலும் இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு தோதான ஒரு ரவுண்டா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்ன ரவுண்டு? இது வந்து சுருக்கமாவே எதுவும் சொல்ல மாட்டியாயா? சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் 2 மணி நேரம், நான் 1.5 மணி நேரம் அவன் தான் வரணும். அதுதான் ஆசை. உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வருவீங்க. உங்ககிட்ட நான் ஒரு பாட்டை காட்டுவேன். அந்த பாட்டை நீங்க வரைஞ்சு காட்டுவீங்க. ஆப்போசிட்ல இருக்கிற உங்க டீம்மேட் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ முதலாவதாக கருப்பு டீம்ல இருந்து வர போறாங்க. யார் வந்து வரைய போறீங்க? ஓகே வாங்க. கொஞ்சம் ஈஸியா கொடுத்தா நல்லா இருக்கும். வாங்க, நானே ஜிகே பத்தி உங்களுக்கே தெரியும். நான் தாண்டா லியோ. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். லவ், காதல். காதல் என்ன தெரிகிறது? வாவ். காதல் பொண்ணு கையா? காதல் பொண்ணு கை அப்படி சொல்லாம காதல் பொண்ணு கை. கம் ஆன். பொண்ணு கை தானே? கம்பி கும்பா கும்பா கம்பி பீம் का हमको காதல் process. காதல் ப்ராசஸா? அவர் எங்கேயோ போறான் பாருங்க. காதல் காதல் காதல்லோ காதல்லோ காதல்லி காதல் மூக்கா? காதல் ப்ராசஸ். காதல் 10 seconds. காதல் 10 9. சிம்ரன்ஸ் என்னம்மா இது? நீங்க பஸ்ஸரே அடிச்சிட்டீங்க. ஆனா நல்லா தானே வரைஞ்சேன். சூப்பரா அவர் ஆக்சுவலி வரைஞ்சார். காதலிக்கும் பெண்ணின் கைகள். காதலிக்கும் பெண்ணின் கைகள் தட்டு நீட்டினார். வரைவதற்காக விஜய் வாங்க. எனக்கு தெரியும், நாங்களே முடிவு பண்ணல. நீங்களா முடிவு பண்ண முடியாது. வாங்க, அடுத்த ஆப்ஷன் அவர் வரைவார். அப்படிலாம் மொத்தமா நான் தான் வருவேன். எங்க டீம்ல அப்படிதான். அப்பெல்லாம் இல்ல, நடுவில் அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ரெடி? வரைஞ்சு காட்டு, வரைஞ்சு காட்டு. ஏங்க எங்க இருந்துங்க புடிச்சிங்க இவர? இருபது செகண்ட் முடிஞ்சு.
எழுத்து வந்தனாலே ஃபவுல். அமீபா. என்ன டான்ஸ் ஆடு. ஆடாத இன்னொரு ஆட்டம் வாட்டி என்ன? டேய் இங்க பாருடா. ஆடாத ஆட்டம் என்னமா? டான்ஸா? ஆடுதலா? என்ன ஆடுதல். டான்ஸ். ஃபவுல். கொண்டாட்டம். ஆ ஆ ஆ ஃபவுல். Foul. என்ன? ஈ. அண்ணா நான் எதுவுமே சொல்லல இப்படி இப்படி பண்ண கூடாதுங்க, அவுட்டுங்க. நீங்க வரையணும். காதல் கொண்ட தனுஷ் போய் போர்ட்ல வரையவார்ல அமைதியா, அந்த மாதிரி வரையணும். சரியா? வரடா பரமா வர. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. இது கொண்டாட்டம். இருங்க சரி விடுங்க ஐயா. கொண்டாட்டம். ஒரே நிமிஷம். அவுட்டுங்க, ஃபவுலுங்க இது. ஃபவுல் விடுங்க. ஃபவுல். ஓகே ஓகே. ஓகே. எனக்கு வந்து இந்த ஆளை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணா இது இந்த வந்து பாட்டு என்ன பாட்டுனா, இது எக்ஸ்பிளனேஷன் வந்து விஜய் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற பாடல் தான் இது. ஹாப்பி நியூ இயருக்கு அண்ணா ஒரே ஒரு சொன்ன அது ஹாப்பி தானடா. இது ஹாப்பி. சரி 3 பேர் என்ன பண்றாங்க? போட்டா எப்படி போட முடியும்? சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். ஸ்மைலி வர்ஸ்னா ஆங்கிரி பேர்ட் வரைஞ்சிருக்கிறாரு இவரு. ஓகே, ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் வின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் லீடிங்ல இருக்கிறது வந்து கருப்பு அணியினர் தான். அவங்களுக்காக ஒன்றும் கண்டுபிடிக்காம leave. கருப்பு அணிலேருந்து அடுத்ததாக அப்புறம் தான் ப்ளீஸ் வாங்க. ஸோ வரைஞ்சு காட்டுங்க. சூரியன், வெளிச்சம். ஓ சூரியன், சந்திரன். சூரியனும் சந்திரனும் யாரு வேணும்? இப்படி வரைஞ்சு காட்டணும். சூப்பர். அப்புறம் பாடிடுங்க, கமான். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரு பாட்டாவது விஜய் வந்து வரைஞ்சு கண்டுபிடிக்கணும் நீங்க அப்படிங்கிறது. அதுக்காக ஒரே ஒரு டாஸ்க் வந்து எனக்காக வந்து அவர் பண்ணுவாரு. நான் வந்து அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு இப்ப பாத்தீங்கன்னா, உங்களோட வேண்டுதலை ஏற்று நான் வந்து உங்களுக்காக வருகிறேன். நீங்க ஐயா சாமி. எனிவேஸ் நீங்க தான் வின்னுங்க. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். இரு இவ்வளவு பெருசாலும் இல்ல. எவ்வளவு பெருசு. எதுக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மச்சான் ப்ளீஸ்ரா. மச்சான் நீ ஒரு டைட்டில் வின்னர்ரா. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லனா. மாடு. ஆஹா ஆடு. மச்சான் மாடுடா இது. இல்ல இப்ப பாட்டு ரிவீல் பண்ணும்போது தான் இருக்குது. பூனை, நாய். வேற ஆடு. காட்டுல இருக்கும். சிங்கம். சிங்கம், புலி. ஆ, புலி புலி வரும்போது புலி. இத சொல்ல வேணாம். வாயை திறக்காதயா, அப்ப வரைஞ்சு காட்டியா. புலி, ஆ வால். ஆ புலி வாலை புடிச்ச எலி வாலை கதையா? அத மச்சான் பாட்ட பாடுறாடே, பாட்ட பாடி சொல்லடா. அப்படி ஒரு பாட்டு எனக்கு தெரியலடா. ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ப்ரொடக்ஷன்ல கூட இவ்வளவு கேவலமா ஒரு புலிய பண்ணிருக்க மாட்டாங்க. எந்த அனிமேஷன்லயும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா. மச்சான் நீ மூஞ்சி மட்டும் வரைஞ்சிருக்கலாம். மச்சான் இது வந்து புலி மச்சான். இது அந்த வரி புலி. வரி புலியா? அதுவே வரி மச்சான், வரினா புலி மேல ஒரு வரி இருக்கும்ல, அதான் இது வாலு, இது எலி. புலி எலி. அதாவது புலிக்கு எப்படி எலி பிறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இது. லிட்டரலா அதோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி நீங்க வரைஞ்சிருக்கீங்க. இது என்னன்னா நல்லா தானே வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா அருமையா வரைஞ்ச விஜய்க்காக ஒரு கைத்தறி கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஒன்னு எடுத்து முன்னாடி போய் உடைச்சிருங்க ப்ரோ. எது வேணுமோ, அதுல வடப்போச்சி கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட எந்த பொருளா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உன்னை கேட்கவே இல்லையா, அமைதியா இருயா. போங்க. ரெட். அதே ரெட். வடிங்க. உட்காரணுமா மேல? உட்காருங்க. ஆமா ரெடி. போடு. இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா அந்த பலூன் உடைக்கிறது. ஓகே, உங்க இடத்துக்கு போயிடலாம். ஐயோ. ஓகே, ஒரு அருமையான பொருள் வந்திருக்கு. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெதுவடையா? இல்ல மெதுவடை இல்ல, அது வடை போச்சு. ஐயா, இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருள் வந்து கெட்டில். இங்க கெட்டில் எங்க இருக்குன்னு இவர் எடுத்து கொடுப்பாரு. நீங்க தான். நான் எடுக்கிறேன் அப்படியே சொன்னேன். ஸ்ரீகாந்த் ப்ரோ கெட்டில் எடுத்து கொடுங்க தல. இதான் கெட்டது. ஸோ வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ரவுண்டு. நீங்கள் ஒரு போட்டி வின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு போட்டி வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ கடைசி ரவுண்டோட பேர் வந்து இங்கிலீஷ் தாட்டு தமிழ் பாட்டு. என்னவா இருக்கும்? இங்கிலீஷ்ல வேர்டு சொல்லுவீங்க, அதை நாங்கள் தமிழ்ல அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். வந்ததுலேருந்து உருப்படியாக சொன்ன ஒரே விஷயன்றதுனால எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டி கொடுத்துருங்க.
ஏய் ஃபூல் அவன் நம்மள கலாய்க்கறான்டா. மொத்தம் 3 பாட்டு வந்து நாங்க இங்கிலீஷ்ல வச்சிருக்கிறோங்க. சரி. அதை நான் அவங்க வந்து சொல்லும்போது நீங்க பசர் அழுத்தி என்ன பாட்டுங்கிறத சொல்லணும். ஃபர்ஸ்ட் 2 பாட்டுல வந்து நீங்க தப்பா சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. 3ஆவதா நான் சொல்ற பாட்டை தப்பா சொன்னீங்கன்னா ஆப்போசிட் டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கான முதல் பாடல், A goddess personally gifted by God, a painting that shines even in darkness. God is personally gifted. By God. வா, என்னது புரியல. A goddess personally gifted by God. அது எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். A painting that shines even in darkness. Very popular song. ஒரு க்ளூ கொடுக்கலாமா? தனுஷ் வருவார் இந்த பாட்டுல. இன்னொரு க்ளூ கொடுக்குறேன், சாய் பல்லவி வருவாங்க இந்த பாட்டுல. ஏ சும்மா சொன்னையா? யோ, சாய் பல்லவி வர மாட்டாங்க, தனுஷ் மட்டும் வருவாரு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஷான்ரால்ல இசையமைப்பாளர். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. இந்த படம் வந்து ஒரு பார்ட் 2. அமலா பால் வருவாங்க. பாட்டு சொல்றவா? இறைவனாய் தந்த இறைவிலே இருளில் காணும் ஓவியமே. அரவரந்தரந்தராரா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு பாயிண்ட் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. அடுத்த பாடல், O2 given before evening. Breathing air fully theft and gone, but why? O2ன்றது வந்து நீங்க கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி போகலாம். ஆக்சிஜன் தந்தாலே 300 பொருளாலே காற்றை மொத்தம் திருடி. என்னாலே என்ன படிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? பிடெக். பிடெக். ஆர்கிடெக்சர். கெமிஸ்ட்ரி வருமா அது ரெண்டுத்துல எதுலயாவது? இல்ல. பட் நீங்க 12th படிக்கும்போது வந்திருக்கும்ல, 11th O2 12th. ஆக்சிஜன் தெரியும். மீதி பாட்டு தெரியணும்ல. பட் என்ன பாட்டுன்னு தெரியணும். வாஸ்தவமான கேள்விதான். அது பாட்டு கண்டுபிடிச்சே இவருக்குலாம் தெரியல இது என்ன பாட்டு. அப்படி இருக்கும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. நான் ஒண்ணே கண்டுபிடிச்சிட்டேன். அது O2ன்னு வரும்போது ஆக்சிஜன். இவன் தான் சொன்னான். O2ன்னு ஒண்ணே இவன் தான் ஆக்சிஜன். ரொம்ப நேரமா யோசிக்கிறேன். ஓட்டுனா ஓட்டு வண்டி. இந்த ஓட்டா இல்ல இந்த ஓட்டா? வின் பண்ணிட்டீங்க. தடைகளுக்கு மேல So, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப நீங்க கொடுக்குற கிஃப்ட்டை வச்சு ஃபீல் பண்ணுவோமா? சந்தோஷப்படுவோமா? சரி தல, என்ன எதிர்பார்க்கறீங்க? டிவி. டிவி. உனக்கு என்ன தல வேணும்? எனக்கும் டிவி தான் வேணும். உங்களுக்கு டிவி ஏன்னா தான். எங்க வீட்ல பல வருஷம் ஒரு டிவி தான் ஓடுது. எல்லாம் உடனே அப்படியே வந்து எங்க வீட்ல எதுவுமே இல்லங்கன்றது இல்ல அப்படியே. இல்ல அப்படி கிடையாது. ஆ. கடவுள் கொடுத்தா அது எதை விட நான் வாங்கிட்டு போற ரெடியா இருக்கிறேன். சரி, உங்களுக்கான கேம் பிளே ரெடி. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இவர் எது எடுத்து உடைக்கணும்னு. நான் சூஸ் அந்த ப்ளூ எடுத்துக்கோங்க. ஐயோ, ப்ளூ வந்து உழைப்போட வண்ணம். எது? அதனால இதுல ஏதாவது ப்ளூ எங்கடா உழைப்போட வண்ணம்? ப்ளூ எங்கடா உழைப்போட வண்ணம்? கருப்பு தான் உழைப்போட அப்போ கருப்பு. இது வந்து இது காலா படம் டைலாக் தானே? இப்போ பயமா இருக்கு எனக்கு. गाइस ப்ளூ எடுத்துர்க்கேன். டிவி வந்தா சூப்பர் ப்ரோ. கடவுளே டிவி வரணும். என்னடா சீட்டேங்க? அதாவது பொதுவா இந்த மாதிரி பண்ணாதான், இந்த மாதிரி பண்ணா மனுஷாலு கூச்சம் வரும். நீ உட்கார்றத பார்த்து பலூனே கூச்சப்பட்டு போகுது. மச்சான் டிவி தானே வரும். டிவி வருமா? கண்ணை திறக்கணும் சாமி. ஐயா பட போச்சேன்னு நினைக்கிறேன். இரு ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. ப்ளீஸ் வாசிங்க வாசிங்க. பாடுங்க. கண்ணை திறக்கணும் சாமி. ஐயா பிடிக்கணும். பட போச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணை திறக்கணும். இந்த வார்த்தை இரு. வாங்க, பரவாயில்ல, இருக்கிறது. ஐயோ வாங்க வாங்க ப்ளீஸ். இது கழுவுறது கஷ்டம்டா. உங்களுக்கு கொடுத்துருங்க. என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஃபன்னாக இருக்குது. உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அப்போது நேரடியாக பார்த்து இன்னும் ப்ராங்க் தான் எதிர்பார்த்தேன். பட் ஓகே ஃபைன். பட் பரவாயில்ல. இங்கேயும் வந்து பிராங்க் பண்ணணும். அப்புறம் நீங்க அதான் ரொம்ப ஃபன்னா இருந்தது. அண்ட் சொன்ன மாதிரி சின்ன வயசுல தான் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கேன். பயன்ட்டேன். சின்ன மாடு வயசுல மாறி எனக்கு இவருக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியும். அந்த மாதிரி தேங்க்ஸ் a lot. அப்புறமா அண்ட் இனியன் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே தீபக் ப்ரோக்கு வந்து நான் வந்து பயங்கரமான ஃபேனு. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது ஆல்ரெடி அந்த ஃபார்மேட் இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பயங்கரமாக சூப்பராக பண்ணுறீங்க. ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஷோ.
இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்க 2 பேரும் பாடி உங்க 2 பேரும் ஆடி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். அவ்வளவுதான். சூப்பர். யா தீபக் ப்ரோவும் ஆடினாங்கன்னா நானும் டெஃபினட்டா ஆடுவேன். உன்னத்தான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே. நிகழ்ச்சி பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் இல்லைனா எப்போ அடுத்து போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த எபிசோட்ல உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், லவ் யூ.